ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான முட்டை தொக்கு தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதில் நான் சின்னதாக பட்டை, அப்புறம் 2 கிராம்பு, ஏலக்காய் 1 சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சதுமே இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகா 2 உடச்சி போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துனது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வரணுங்க. தக்காளியும் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். தக்காளி நல்லா வெந்து வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டால் தான் தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா சுருண்டு வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா தக்காளி இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரணும். அப்போ தான் வந்து தக்காளி நல்லா சுருண்டு வரும். நமக்கு தொக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால தக்காளி 3 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி போடுங்க. அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும் தொக்கு. இதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து ஒரு கீரல் போட்டு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அதோட மசாலா வந்து முட்டை ஃபுல்லாக ஏறும். இப்போ நம்மளோட தொக்கை எடுத்து சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி விட்டுடலாம். இது இருக்கட்டும். நம்ம இப்போ தேங்காய் துருவி ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலை நான் இந்த தொக்கில் சேர்த்துக்க போகிறேங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ இதையும் கலந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளோட முட்டை தக்காளி தொக்கு. வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.